ரொம்பவே சிம்பிளாக 4 இயரிங் மேக் பண்ணலாம் வாங்க. முதல்ல நம்ம பண்ண போகிறது பட்டர்ஃப்ளை இயரிங். அதுக்காக ஒரு பட்டர்ஃப்ளை பீட் எடுத்துக்கிட்டேன். அதில் ஹெட் பின் போட்டு அதை வந்து எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி வளைச்சி விட்டுக்கிறேன். அப்புறமா ரெண்டாவது இன்னொரு பீட் எடுத்துக்கிறேன். அது வேறு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே கலரில் கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பீடையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா மேலே இருக்க பீடில் வந்து ஒரு ஒயிட் பீடை வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஒயிட் பீடை போட்டுட்டு அதையும் நல்லா வளைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். நான் தெளிவாக காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். வளைச்சி விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஜம்ப்ரிங் போட்டுட்டு ஒரு இயரிங் பேஸ் எடுத்து அதில் ஒயிட் பீட் எடுத்து ஒட்டி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு லுக் நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு, ரெண்டாவதாக நான் OHP ஷீட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் குந்தன் இயரிங்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். குந்தன் ஸ்டோன்ஸை வந்து OHP ஷீட்டில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி டிசைனில் தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் இதே மாதிரி வந்து நான் மேக் பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சுட்டேன். நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஜம்ப்ரிங் போட்டு ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டட்டு பேஸை வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான குந்தன் இயரிங் வந்து ரெடி ஆயிரும். இந்த இயரிங் நீங்கள் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. தேர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இயரிங் தான். இதுக்காக நான் வந்து ப்ளவுஸில் ஹேங் பண்ணக்கூடிய பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய ஜம்ப்ரிங் எடுத்து அதில் வந்து ஒரு 7 பீடு வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த ஜம்ப்ரிங்கை வந்து லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். லாக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பார்ட்டையும் அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு இன்னொரு சின்ன ஜம்ப்ரிங் எடுத்து அந்த பெரிய ஜம்ப்ரிங்கில் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து அதையும் லாக் பண்ணி விட்ட பிறகு ஒரு ஸ்டட்டு பேஸ் எடுத்து அதில் வந்து ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான இயரிங் ரெடி ஆயிட்டு. ஃபோர்த் வந்து நான் ரெடி பண்ண போகிறது ஒரு செரி இயரிங் தான். இந்த செரி இயரிங் பண்ணுறதுக்கு ஹெட்பின் எடுத்துக்கிட்டேன். டபுள் ஷேடு பீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பிரேஸ்லெட் செய்கிறதுக்குள்ள பீடு தான். அப்புறமா நான் வந்து 2 ஹெட்பினை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கட் பண்ணாத ஒரு ஹெட்பின், கட் பண்ண ஒரு ஹெட்பின் ரெண்டையும் வளைச்சி விட்டு எடுத்துக்கிட்டு 2 இயரிங்கையும் சேர்த்து 2 செரி அதை சேர்த்து ஒரு ஸ்டட்டு பேஸை வந்து நம்ம அதில் போட்டு விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு அழகான செரி இயரிங் ரெடி ஆகிட்டு. நான் வந்து இதில் மேலே வந்து எனக்கு அதே கலர் வந்து கிடைக்காதனால நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.